வணக்கம். இன்றைக்கி கிட்டு சமையலில் ரொம்ப ருசியான கொங்குரா தொக்கு பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு கொங்குரா ஒரு கட்டு வாங்கியிருக்கேன், 30 ரூபா ஆச்சு. இந்த இலையை எல்லாமே தனியாக எடுத்துட்டு கம்பை நட்டு வைக்கலாம், அது நல்லா வளரும். இலையை தனியாக எடுத்து நல்லா கழுகி நைட்டு ஃபுல்லாக ஒரு துணி போட்டு காய வச்சுருந்தேன். அடுத்தது ஒரு கடாயில் வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு நல்லா வதக்கி வச்சிடணும். அதுக்கப்புறம் இன்னொரு கடாயில் எண்ணெய் விட்டு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இதில் காஞ்ச மிளகா போட வேண்டாம். நான் அது ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா இது அரைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கொங்குரா போட்டு அரைக்கிறதுக்கு. அதனால் இந்த காஞ்ச மிளகாவை எள்ளு வறுத்ததுக்கு கூட போட்டுக்கணும். ஸோ இந்த தப்பு பண்ணிடாதீங்க. உளுத்தம்பருப்புக்கு கூட நம்ம கொங்குரா இலையை போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும். ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு இந்த கொங்குரா இலையை போட்டு மெதுவாக உப்பு சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்து மெதுவாக இது கிளறி கொடுக்கணும். சூடாக பட அதை ரொம்ப சுருங்கி வந்துடும். அது வரைக்கும் நல்லா வதக்கணும். கிளறி கொடுத்துட்டே இருக்கணும், தீஞ்சு போகாமல். அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின பிறகு மிக்சியில் போட்டு தனியாக நல்லா அரைச்சி எடுக்கணும். வதக்கி வச்சுக்கிற வெங்காயமும் இப்போ இது கூட சேர்த்துடலாம். இப்போது இந்த கொங்குரா ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு அரைக்கணும். அதுக்குள்ளே இன்னொரு கடாயில் 4 ஸ்பூன் எள்ளும், ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம், எண்ணெய் விடாமல் இது நல்லா வறுத்தெடுக்கணும். எள்ளு பொரிஞ்சு வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு இதில் காஞ்ச மிளகாவை போட்டுடணும். நான் பண்ண தப்பு இந்த தொக்கு கூட காஞ்ச மிளகா போடக்கூடாது, அரையாமல் இருக்கும். ஸோ அந்த எள்ளு வறுத்ததுக்கு கூட காஞ்ச மிளகா போட்டு அதையும் நல்லா பொடிச்சு எடுத்துடணும் தனியாக ஆற விட்டு. இப்போது மிக்சியில் ஃபஸ்ட்டு இந்த எள்ளும் காஞ்ச மிளகாவையும் நல்லா வறுத்து எடுத்துடணும். இது கூட கொஞ்சம் பூண்டும் போட்டுடணும் கடைசியாக கேஸ் ஆஃப் பண்ண பிறகு. அரைக்கும்போது அந்த எள்ளை பிடிச்ச பிறகு அது கூட இதுவும் எல்லாம் போட்டு மொத்தமாக பெரிய மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடணும். கிளறி கொடுத்து அரைக்கணும். எண்ணெய் தண்ணி எதுவும் விடக்கூடாது. தேவைக்கு உப்பும் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துடணும். இப்போ நல்லா அரைஞ்சிருத்து. அடுத்தது கடாயில் நல்லெண்ணெய் இல்லாட்டி சனோலா விட்டு கடுகு போட்டு தாளித்து அந்த தொக்கை இதில் போட்டு கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். நல்ல தொக்கு வற்றி வந்த உடனே ஆஃப் பண்ணி ஆற விட்டு பாட்டிலில் அடைச்சிடலாம்.